ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம டிடிடி ரிலேட்டடான லேட்டஸ்டான அப்டேட் தான் பார்க்க போறோம். அந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 500 தர்ஷன் டிக்கெட் செப்டம்பர் மாசத்துக்கு இன்னைக்கு காலையில 11 மணிக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருந்தாங்க. ஸோ அது வந்து ஓப்பன் ஆகியிருக்கு டிக்கெட். இந்த ஆன்லைன் சேவா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் டீடைல்ஸ் உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதே மாதிரி இந்த கேப்சா குடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இங்க சர்வீசஸ்ல போயிட்டு ஆன்லைன் சேவா வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்ரீவாரி டெம்பிள் திருமலா அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. செப்டம்பர் மாசத்துக்கான சேவாவும் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் நீங்க தரிசனத்துக்கு போறதுக்கான டிக்கெட்டும் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இதுல மெயினா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தரிசனத்துக்கு போறதுக்கான டேட்டை தான் பார்க்கணும். சேவா பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூலை மாசத்துல கூட ஏதாவது ஒரு டேட்ல சேவா வந்து புக் பண்ணிக்கலாம். செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கான 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க இந்த டிக்கெட்டை வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி, ஸோ வந்து 26ஆம் தேதிக்கு மேல வந்து வருடாந்த புரட்டாசி பிரம்மோற்சவம் வந்து நடக்குது. அதனால அந்த டேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆகல. அதே மாதிரி 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு விசேஷங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா ஆழ்வார் திருமஞ்சனம், கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நடக்கக்கூடிய அந்த திருவிழாவுக்கு முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை தான் அந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கும். அதனாலதான் 20ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 300 ரூபாய் தர்ஷனத்திலையும் இந்த டிக்கெட்ஸ் எதுவுமே அவங்க வந்து ஓபன் பண்ணல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் தர்ஷனத்திலையும் ஓபன் பண்ணாம தான் இருக்கு. ஸோ 1ஆம் தேதி செப்டம்பர் 1ஆம் தேதி யாருக்காவது டிக்கெட் கிடைக்கலன்னா புக் பண்ணுங்க. காலையில 11 மணி ஸ்லாட்ல இருந்து உங்களுக்கு நைட்டு ஸ்லாட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்லாட்லயும் 500 டிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒரு நாள்ல 400 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில நாள்ல 500 இருக்கு. சாட்டர்டே சண்டே யாருக்காவது செப்டம்பர் மாசத்துக்கு டிக்கெட் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா இந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஒரு லாகின் ஐடியில நீங்க 2 பேர் வரைக்கும் தான் புக் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு புக் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணுங்க. இந்த 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்துக்கோங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சேவா டிக்கெட் புக் பண்ணணும். சேவா அப்படின்றது இங்க ஸ்ரீ கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, இந்த சேவாலாம் இருக்கு இல்லையா? கல்யாணோற்சவம் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேத்துக்கு சேர்த்தாப்புல புக் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து நான் மட்டும் ஒரு ஆள் தான் போறேன்றவங்க மீதி இருக்க ஏதோ ஒரு சேவா வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல சேவாவோட டேட்டு செலக்ட் பண்ணுங்க. அதுக்கான ஃபீஸ் நீங்க பே பண்ணி டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கான செப்டம்பர் மாசத்தோட தரிசன டிக்கெட் காட்டும். ஸோ எனக்கு வந்து செப்டம்பர்லேயே இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் 1ஆம் தேதி போகணும்னு 1ஆம் தேதி சேவா வந்து புக் பண்ணிடாதீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். 1ஆம் தேதி புக் பண்ணிட்டீங்க சேவா அப்படின்னா உங்களுக்கு வந்து 1ஆம் தேதிக்கு மேலே இருக்கக்கூடிய 2ஆம் தேதி 3ஆம் தேதி மாதிரி தான் தரிசன டிக்கெட் காட்டும். சேவா முடிச்சுட்டு தான் தரிசனம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த டிக்கெட் கொடுக்குறாங்க. அதனால ஜூலை ஆகஸ்ட்ல சேவாவை புக் பண்ணுங்க. செப்டம்பர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட்டை புக் பண்ணுங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் டிக்கெட் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஓப்பன் ஆகியிருக்கு. இங்க தர்ஷன் அவைலபிலிட்டியில போய் செக் பண்ணீங்கன்னா செப்டம்பர் மாசத்துக்கான ஓப்பனிங் டேட்ஸ், எவ்வளவு அவைலபிலிட்டிஸ் இருக்கு, எவ்வளவு ஸ்லாட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சில நாள்லாம் பார்த்தீங்கன்னா 50 டிக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில முக்கியமான நாட்கள்ல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட் வந்து அதிகமா இருக்கு. ஸோ மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து புக்கிங் ஆகுது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து புக் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக புக்கிங் வந்து ஆகுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.